கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. முதல்ல அவங்க ஊர்களுக்கு இது மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு, மாட்டு வண்டியை இந்த கூட்டு வண்டி மாதிரி கட்டிக்கிட்டு, அதில் வந்து இந்த இது ஆடல் பாடல் பாடுற ஊரை வருவாங்க. ஊசி பாசியெல்லாம் விற்றுக்கிட்டு வந்து ஊரில் வந்து ஒரு நாள் தங்கியிருந்து நைட்டு பூரா பாட்டை போட்டு ஆடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். அந்த காலத்துகளில், அந்த நான் இருந்த காலகட்டத்துகளில் அதிசயமாக இருக்கும். அவங்க வந்துட்டாண்டா ஒரே குஷியாக வெள்ளடத்துலேயே சோறு குழம்புலாம் ஆக்கிட்டு தெருக்கூத்து பார்க்க போகிறது. தெருக்கூத்து அவங்க ஆடுவாங்களா, ஆடையில் நான் புளி மிளகா அரிசி அவங்க வீட்டில் இருக்கிறத கொண்டுக்கிட்டு அப்படியே போகிறது பார்த்துக்குங்க. சொலவில் கொட்டிக்கிட்டு போகிறது. போய் அங்கேயே உட்காந்துருந்தோம்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஆடுவாங்க. நைட்டு 7-8 மணி வரைக்கும் ஆடுவாங்க. அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் தெருக்கூத்து இப்படி நடந்திருக்கா? எங்கள் ஊர்லலாம் அப்படி நடக்கும். அப்படி நடந்து அவங்க வந்தப்போ ஒரு திருவிழா மாதிரியே எனக்கு இருக்கும். அந்த சினிமாக்கள்லாம் அப்போல்லாம் ரொம்ப இருக்காதுல்ல. சினிமான்னு டிவி வந்து கவர்மெண்ட் டிவியை வந்து ஒரு சின்ன டிவியாக வெள்ளையாத்தான் இருக்கும். கலராகலாம் மனுஷங்க தெரிய மாட்டாங்க. வெள்ளை டிவியை கொண்டு வந்து ஒரு டிவி இதுண்டு கட்டி வச்சாங்க. ரூம் உண்டு. அந்த ரூமில் கட்டி வச்சு பொது டிவி ஓடும். அதில் போய் பார்க்குறதுக்கு மின் வரிசையில் கூட பொம்பளையே, எங்களுக்கு பின்னாடி வர ஆம்பளையே உட்காந்துருப்பாங்க. தியேட்டர் மாதிரியே ஒரு ஃபீலிங்னா அங்கே தான் இருக்கும். கிராமத்தில் நியூஸ் பார்க்குறது, ஒளியும் பார்க்குறது. சனி ஞாயிறுனா படம் ஓடும். அப்புறம் 12 மணிக்கு சக்திமான் நாடகம் ஓடும். இப்படிலாம் நடக்கும். அது வந்து ஒரு அறுதியாக இருந்த காலமாக இருக்க கண்டு அதை வந்து ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அந்தந்த டயத்துகளில் சோத்தை ஆக்கிவிட்டு குடுன்னு ஓடுறது பார்த்துக்குங்க. அதை பார்க்குறோம். இப்போலாம் அதே இல்லாமல் போச்சு. ஊர்களில் கிராமத்துகளில் வெளியில் உட்காந்து அப்படி கதை பேசுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஊருக்கு போயிருந்தோம்லங்க, இப்போ பாருங்கள் ஒருத்த வெளியில் வராங்கல்ல, நகரம் மாதிரியே அங்கேயும் வீட்டை அடைச்சிக்கிட்டு அப்படி போன வைக்க டிவி வைக்க அப்படி வாடுறாங்கத்தான். இப்போ மாறி போச்சு அங்கேயும். அதேமாதிரி கூத்துக்காரவங்க வந்து அப்புறம் கம்மாயில் கிடைக்கிற ஆமையெல்லாம் பிடிச்சி அவங்க சுடு தண்ணி இல்லாத வேக போட்டு அப்படியே திம்பாங்க. அதெல்லாம் போய் வேடிக்கையாக பார்க்குறது. என்னடா இப்படி திங்கிறாங்க? சுடு ஆமை வந்து அப்படியே சுடு தண்ணிகள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி கொதிக்க குதிச்சு அந்த ஆமை அப்படியே செத்துரும். அதுக்கப்புறம் உரிச்சு பிச்சு திண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஐயோ அப்படியே திங்கிறாடான்னு வேடிக்கைவா அவங்கள பார்க்குறது. இப்போ அவங்களெல்லாம் காணோம். அப்போ ரொம்ப நாளாக இந்த கூடையில் வச்சுக்கிட்டு அந்த வளைவி பாசி பொட்டு இதெல்லாம் விற்க வருவாங்க. எங்கள் அம்மா ஒரு வேலைகளுக்கு இருவழி வெட்ட போச்சுன்னா அழுவைங்க கிடந்து. ஐயோ வந்திருக்காங்களே, தோடு வாங்க காசு இல்லையே. நம்ம முன்னாடி ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்த காலம்தான் உண்டு. அவங்கள பார்த்தே ரொம்ப வருஷம் பார்த்து. இப்போத்தே வந்திருந்தாங்க. ஊருக்கு போயிருந்தப்போ அதை தெருக்கூத்தை எடுக்கிறவங்க பார்த்தா ஒரே இருட்டு, கும்மிருட்டு. ஒழுங்காக விழுகலை. நல்லா எடுத்திருக்கேன், அது நல்லா விழுகலை. என்னென்னு தெரியலையே, எதுவும் மாயங்கியம் போட்டாங்களான்னு, எதுவும் ஆதிகீவி இருந்துருச்சு. அது ஒரு மாதிரி அலையாக தெரிஞ்சிருக்கு. நான் நல்லா எடுத்துருக்கேன். நான் எடுக்கையில் நல்லா பலார்ந்ததாக இருந்துச்சு. லைட்டை போட்டு எடுத்தேன். அலையாக விழுந்துருச்சு. ஒருவேளை டவர் கிடைக்காம இருக்க அப்படி இருக்குமோ? டவர் கிடைக்கலன்னா என்ன வீடியோ காலை பேசுகிறோம் அலையாக போ. அந்த டவர் கிடைக்கலன்னா வீடியோ கால் பேசல அலையாக வரும்ல, அது மாதிரி எடுத்துருக்கு. அதனால தான் போனது. அப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தெருக்கூத்துல வந்திருந்தாங்க, வந்து ஆடுனாங்க. நான் அப்போ பார்க்குறதுக்கு வந்த ஊரை கொஞ்சம் பேர் தான் பார்க்க உட்காந்துருந்தாங்க பார்த்துங்க. முதல்ல கோவோண்டு ஊரே திரண்டு வந்து உட்காந்துருக்கோம். உட்காந்த இடத்துல அப்படியே ஒவ்வொருத்தரும் சுளவோடு தான் வருவோம். புளி மிளகா நெல் கோதம்பை கேப்பை என்னென்ன வீட்டில் விளையுதோ விளைஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு வருவோம். லாஸ்ட்டாக ஆடி பாடிட்டு அவங்க வந்து ஒரு பாட்டை போட்டு வந்து யாசகம் கேட்பாங்க. எல்லாம் போய் கொட்டிட்டு வருவாங்க. அரிசி இப்போ அரிசி இருக்கிற பையா ஒரு தொகை கொட்டுவாங்க. அவங்க அரிசியை கொண்டு போய் நெல்லுன்னா நெல் அப்படி கொட்டுவாங்க. இப்போ பார்த்தா ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்கான். கிளடு கட்டையா ஒரு சின்ன பிள்ளைய ஒரு 4 பிள்ளைய. என்னத்தே ஒரு இடத்துல ஒருத்த காடா அப்படிங்கிறே. இப்போலாம் யார் இதுக்கு பூரா பார்க்குதுங்க? எல்லாம் டிவி படம் அப்படின்னு தானே பார்க்குதுக்கத்தா. ஒரு சனம் வந்திருக்காண்டு வருது எங்கனக்குள்ளே. அந்த எகனக்குள்ளே கூத்து ஆடினாங்களோ அகனக்குள்ளே இருந்த அந்த சுற்று வட்டார வீடு மட்டும் வந்துருக்கு. ஊருக்குள்ளே இருந்தால் ஒருத்த வரல. அப்படி காலகட்டமாகி போச்சுப்பா. கையில் போன் வரவும் காலகட்டமாகி போய் குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. போனை பார்த்து மனுஷன் பூரா மிருகமாக வெறுகண்டு போய்கிட்டு இருக்கேன். தடி எந்த மிருகமாக இனத்தை இனப்பெருக்கத்தில் அழிச்சிருக்கா. இந்த மிருகம் மட்டும்தான் பச்சை பிள்ளை பாலம்பிள்ளையெல்லாம் கொண்டு போய் பிச்சு போட்டேன், மூஞ்சியை பிச்சேன், முகரையை பிச்சேன் அப்படின்ட்டு கேட்குறப்போ மனசெலாம் கொதிக்குதுதா. மனசெல்லாம் உண்மையிலே எனக்கெல்லாம் கொதிச்சு அடங்குது. ஆத்தாடின்னு நான் என் பிள்ளைகளை பார்த்து எனக்கெல்லாம் பயமாக கிடக்கும். அதுக்கு தானே பயந்துக்கிட்டு நம்மளா வாட்டுக்கு வேலைக்கு போயிட்டோம்னா அதுக்கு வாட்டுக்கு வீட்டில் இருக்குன்னு பயந்துக்கிட்டு எங்கள் அம்மாவை துணைக்கு வச்சுக்கிட்டே போகிறது. உழைக்கிறது முக்கியம். பிள்ளை மேலேயும் அக்கறையாக இருக்கணும்தா. சில தாய்மார்கள் ஏன்னா தானே அது வாட்டுக்கு வளரும். அது வாட்டுக்கு இருக்கும்னு ஆடு மாடு மாதிரி வெற்றி விட்டுக்கிட்டு அதுக்கு வாட்டுக்கு இருக்கிறதுங்களும் இருக்குது. ரொம்ப பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு.
அது இப்போ உள்ள காலகட்டத்துகள் அப்படி இருக்கலாமா? அப்படியும் தான் இதுதான் முக்கியம் கொடுத்துட்ற பொம்பளையிலும் இருக்காதுதான். அப்படி வீட்டில் தான் இப்படி சம்பவமே நடக்கும். நல்லா பிள்ளை குட்டியில் பார்க்குற வீட்டில் நடக்காது. பிள்ளை குட்டியில் கருத்தாக இந்த முட்டாய் வாங்க போகிற மாதம் போச்சுன்னா என் மையம் பின்னாடியே போவேன். ஐயம்மா என்னம்மா மட்டை அனுப்பாதீங்கம்மான்ட்டு பக்கத்தில் மட்டை அனுப்பாதீங்கம்மான்னு பின்னாடியே போவேன் என் மையெல்லாம். அந்த மாதிரி கருத்தாக இருக்கிற வீட்டில் எப்படிலாம் நடக்கும். நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்கிற வீட்டில் நடக்காது. பாதுகாப்பு என்னன்னு ஏனாதானு விட்டுப்புட்டு ஏதோ தூரம் தெரிஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் அது செய்யலை இது செய்யலைன்னா கவர்மெண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன போலீஸ் விட்டு காவ காக்கும். அப்படி விட்டு காவ காத்தா கூட இப்போ அது மூலமாக கூட பிரச்சனை வர்ற சூழ்நிலையாக போச்சு. அவங்கள காது காத்துக்கிறணும். அப்படி அந்த காலகட்டத்துகளில் சினிமாக்களும் இல்லை ஒன்றும் இல்லை. நாங்கள் வாட்டுக்கு வளர்ந்தோம். நாங்கள் வாட்டுக்கு 8 வயசு 7 6 வயசு 5 வயசு வரைக்கும் டவுசர் சட்டை போடாமல் கொடுத்துருந்தோம். கறிவெள்ளி காட்டுக்குள்ள நாங்கள் வாட்டுக்கு ஓடி விளாண்டுக்கிட்டு உனக்கு தாலி எட்டு எனக்கு தாலி எட்டு புருஷன் பஞ்சாயத்துலாம் விளையாடி சோறு வச்சு குழம்பு வச்சு கோயிலுக்கு போகிறோம், குட்டிக்கு போகிறோம், குழந்தை வெத்த முண்டு காட்டுக்கிறவ வேலிக்கு அவருவல்ல தொட்டியை கட்டி அதில் ஒரு கல்லை தூக்கி போட்டு ஆட்டி ரேன்னு ஆட்டி அப்படிலாம் விளையாடுக்கிட்டு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில். இப்போ பச்சை பிள்ளைய பிறந்து குவா அப்படின்னு வெளியில் பிள்ளை வருதா எடு டவுசரா ஃபேட் எடு வாட்டு அப்படின்னு வாட்டிடுறேன். பார்த்துடக்கூடாது பிறப்பு யாருண்டு. அப்போ 5 6 வயசு வரைக்கும் டவுசர் சட்டை போடாமே தர்றது. என்ன இப்படி ஆகி போச்சத்தே காலம். அப்போ அப்படி காலத்துக்கு இடத்துல அப்பவும் மனசு தானே வாழ்ந்தாங்க. அப்போவும் அவங்களுக்கெல்லாம் இனப்பெருக்கம்ன்றது எண்ணம் இல்லாமல் இருந்துச்சா? இனப்பெருக்கம் பண்ணி பிள்ளைகளை பெறாமல் இருந்தாங்களா? அப்போ பெரிய மனுஷங்கள்லாம் இருக்கத்தனை செஞ்சாங்க. கேட்டால் சொல்லுவாங்க அப்போ தொழில்நுட்பம் இல்லையா, அதனால் வெளியில் தெரியாமல் இருந்துச்சா? தொழில்நுட்பம் இல்லை வெளியில் தெரியாமல் இருந்துச்சுட்டாலும் அந்தந்த கிராமத்துக்குள்ள இப்போ எங்கள் கிராமத்தில் நடக்குதுன்னா அந்த கிராமத்துக்காரங்களுக்கு தெரியாமல் போயிருமா? அந்த சுற்று வர 18 கிராமம் ஒரு 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 18 பட்டி சேர்ந்தது ஒரு கிராமம். அந்த 18 பட்டியிலையும் தெரியாமல் போயிருமா? அப்படி ஒரு சம்பவம் எங்கள் பக்கம்லாம் நடந்தது இல்லையே. என்னத்தான் ஒரு கூத்தா இருக்குது. அப்படி அப்போ உள்ள காலகட்டங்க, அப்போ உள்ள வாழ்ந்த காலகட்டங்க நல்லா இருந்துச்சு. இப்போ பூரம் பிள்ளைகளை விளையாடக்கூட அனுப்ப முடியல. பூரம் டிவி ஃபோனு பார்த்துக்கிட்டு தெரியுது. அப்புறம் கண்ணு கட்டு போகுது, காது கட்டு போகுதுன்னு அப்புறம் என்ன செய்யும்? வேறு என்ன செய்கிறது? விளையாடுறதுக்கு நம்பி விட முடியலை, விளையாடவும் முடியலை. அப்போ என்ன செய்கிறது? விளையாட்டுன்றதே இல்லாமல் போச்சு. எங்கள் வீட்டுக்காரதே இன்றைக்கி அது வேலை விட்டு லீவ் வந்தாருண்டா பிள்ளைகளை வச்சுட்டு கண்ணாமூச்சி ரே காது கூட ரே எத்தனை முட்டை வெட்டுத்த, அப்போ 5 முட்டை இட்டே 1 முட்டையை தின்னுட்டு 4 முட்டையை கொண்டு வா அப்படின்னு விளாண்டார் நேரத்தில். எனக்கு திரும்ப இப்படித்தான் நாங்கள் விளாண்டு கிடப்போம் நைட்டு. அப்புறம் இந்த இது ஆவியம் சடாவியம் அப்படின்ட்டு ஆவியை விளாடுறது, திரியை சுற்றி அடிக்கிறது அப்படின்ட்டு விடிய விளையாடிட்டு 9 மணி 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம். எங்கள் அப்பாலாம் வைவர் பொட்டமுண்டா எந்நேரம் வரைக்கும் விளையாடிட்டு வர, எந்நேரம் ஒரு சாமம் போய் மறுச்சாமம் போயிடுச்சுட்டு வரும். 9 மணி அப்படித்தான் எங்கள் கிராமத்துகளில் ஒரு சாமம் போய் மறுச்சாமம் ஆயிடுச்சு. இந்நேரம் விளையாடிட்டு வரேன் வரும். பொத்துனாப்புல கோழி குஞ்சு போய் படுத்துக்கிடுவேன் அப்பா இவர். அப்படி விளையாடுறது, கும்மி அடிக்கிறது, என்னென்னமோ விளையாடுறதுக்கே. இப்போ பிள்ளைகளுக்கு விளையாட்டுன்றதே ஒன்றுமே கட்டையாக பிடிக்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே இதுலையே வீடு கட்டுறது, இதில் மண்ணுலேயே அப்படியே வீடை கட்டி இது எப்படியோ வீடு இது என் புரிசு காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு விளையாடுறது. இப்போ கொடூரமாக போய்கிட்டு இருக்கு பூரா உலகமே. என்னென்ன சொல்கிறது? சரி விடுங்க. என்னென்ன காலகட்டத்தில் எப்படி வாழணும் இருக்கா அப்படி இப்படி வாழ முடியும். என்ன ஞாபகத்தை நினச்சி சொல்கிறேன். நீங்கள்லாம் அப்படி வாழ்ந்துருக்கீங்களா அந்த காலகட்டத்துகளில்? கவாடு பக்கத்தில் சொல்லுங்கள். நாங்களாம் அப்படி விளையாண்டுருக்கோம் தான். அப்படி விளையாண்டுருக்கோம். 5 6 வயசு வரைக்கும் சட்டை விடாமல் திரிஞ்சிருக்கோம். அப்படித்தான் இருந்திருக்கோம். துணிமணிலாம் அப்போ தீபாவளி ஒரு நாளைக்கு மட்டும்தான் எடுத்துருவாங்க. அப்புறம் துணிமணியே கிடையாது. ஆமாம், அதிசயமாக இருக்கும். இப்போ காலகட்டம் மாதிரி போச்சு. லைக் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட உழைச்சிக்கிட்டு கிடைக்கேன். என்னத்தை பேசணும்னு தெரியாமல் காலத்துக்களை நினச்சி பார்த்து அப்படி சொல்கிறேன். என்னத்தை பேசணுன்றேன்னா இப்படிலாம் நாட்டில் நடக்குது என்று அவங்களுக்கு கெடுத்துட்டேன்னு தெரியல. மனசெல்லாம் உண்மையிலேயே 2-3 நாளைக்கு பாதிச்சு போயிருதுங்க எனக்குலாம். இப்படி என்ன பச்சை பிச்சை எறிகிற அளவுக்கு அப்படி பிச்சை எறிகிற மிருகம் கூட அப்படி செய்யுமா? படுவாய் பயலே. மிருகத்தை போய் வளர்க்குறாங்க வீட்டில். அப்படி பிள்ளைகளை பாதுகாக்குதாடா. அப்படி பூனையை வளர்க்குறாங்க, நாயை வளர்க்குறாங்க. அந்த நாய் யாரையும் அண்டை விடாமல் பாதுகாக்குது அந்த குழந்தைகளை. தாய்மார் பாதுகாப்பு இல்லாட்டாலும் அது பாதுகாக்குது. மிருகம் 5 அறிவு உள்ள மிருகம் பாதுகாக்குதுடா. 6 அறிவு பகுத்தறிவு கொண்ட மனுஷன் இப்படி இருக்காங்களத்தா. பிச்சு திங்கிற அளவுக்கு மனுஷன் கறியை இன்னும் ஒருத்தனை டேஸ்ட் பண்ணலை. அப்படி டேஸ்ட் பண்ணிவிட்டு உலகம் அழிஞ்சிரும். அதோட பிச்சு திண்டு அழிஞ்சிருவேன். மிருகத்தை பூரா விட்டுருவேன். மிருகந்தே அப்புறம் வாழும்.
ஆத்தாடி ஓ மிருகத்தோட எவனையும் சேர்க்கக்கூடாது. மிருகம் பூரா நல்லாத்தே இருக்கு. மனுஷன் ஒரு வேற மாதிரி ஆக்கிட்டு இருக்கேன். அரக்கணம் அவங்கெல்லாம் ஆத்தாப்பூ வயிற்றுல இருந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டத்துலேயே எஞ்சவருங்க குழந்தை விரையில் அப்படியே ஆம்பளையை நிற்கணும். ஒவ்வொரு பொண்ணும் குழந்தை விரையில் பிரசவிக்கையில் அந்த புருஷன் பக்கத்தில் நிற்கணும். அப்படியே என் தங்கச்சிக்கெல்லாம் பார்த்துக்குங்க குழந்தைவருக்கு நான் தான் போய் நின்று எங்கள் ஆத்தா வரல. அப்படியே குழந்தை ஒரு வந்து பெரிய ஆஸ்பத்திரி தான் நடக்குது. பெரிய ஆஸ்பத்திரியில் நடந்தால் அப்படியே பூரா வந்து இது பூரா அவங்க பெரிய இதை கட்டி விட்டு இங்கிட்டு பல வாக்கில் குழந்தை நடந்துக்கிட்டு கத்திட்டு கிடக்கு. அப்போ அதில் நம்ம தங்கச்சி எங்கே இருக்கான்னு பார்த்தா அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு மூலையில். அங்கே நடந்துக்கிட்டு நான் இங்கே நிற்கிறேன். குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சோடனே இங்கே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. இது கூட பேசண்டாரு இங்கே வா அப்படின்னா குடுன்னு ஓடுனேன். ஓடுனா ஒரு ஊக்கு ஒன்று குத்திருச்சு பார்த்துங்க. ஊசி இப்படி உடச்சி போடுவாருங்க. அதில் எப்படியோ ஒரு வீடு கிடந்த பிறகு அது குத்திருச்சு. செருப்பு வேறு போட்டேன். செருப்பு கழட்டி போட்டு வாண்டாங்களே ஐசிக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாம் விடுறாரு செருப்பு போட்டு. சரிண்டா அதை குத்திருச்சு. குத்துனா அந்த குத்துனதை கூட பிடி போட்டு ரத்தம் ஓடிருச்சு எனக்கு. ஆனாலும் அந்த ரத்தத்தை கூட கண்டுக்கல. வேகமாக தங்கச்சி கூப்பிட்றாருன்னு ஓடிட்டேன். எல்லாமே அங்கிட்டு பூரா பிளட்டாக தானே இருக்குது. அதனால் அதை கண்டுக்கல. அவர் போய் இதை மலம் ஆயிடுச்சு. அதை தொடச்சி விடுந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டார். அதை துடைக்க போயிட்டே நம்மளை பார்த்ததில்ல. பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு குழந்தை வெளியே வரதா இருந்தால் அப்புறம் சும்மாவாக இருக்குது. ஒரு மண்டை வெளியே வரதா இருந்தால் வாய்க்கா வரப்பு மாதிரியே இருந்துச்சுத்தே. வாய்க்கா வரப்புத்தேன். வாய்க்காவை தோண்டி விட்டால் எப்படி இருக்கோ அப்படி இருந்துச்சு. அம்புட்டு ஒரு ஆள் பிறப்புறுப்புன்றதே அந்த இதே இல்லைத்தே. இப்போ பாரு கடவுள் படைப்பா. அது ஒரு காமத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறதா நினைக்கிறேன் ஆம்பளை. அவனை கொண்டு போய் அதில் விடணும். பாடுறா ஒரு உயிர் அதுலேருந்து வருதுடா. உயிர் வந்ததோடு அதோட உருவம் எப்படி இருக்குன்னு பாடுறா மூதேவி. அதை பாடுறா. அதை பார்த்தா தோணுமாடா. எனக்குலாம் அப்படி ஆச்சரியமாக இருந்துச்சுக்க பார்த்துட்டு. 3 நாளைக்கு அந்த இது அப்படி ஞாபகத்துலேயே இருந்துச்சு என் மனசில். அப்புறம் தொடச்சி விட்டேன். அது போய் இன்ஃபெக்ஷன் ஆயிருமா, நல்லா தொடச்சி விடுங்கம்மாண்டா. அதை தொடச்சி விட்டேன். அப்படி இருந்துச்சுத்தே சொல்ல மனசு இல்லை. அப்படியே ஒரு பிரசவம் நடக்கையிலையும் புருஷன்மாரில் நிற்க வச்சு பாடுறா அதே பாடுறா. கண்ணை வெளியில் எடுக்காமல் பாடுறான்னு நிற்க வைக்கணும் வெளிநாட்டில் மாதிரி. அப்போ தான் அதை சர்வ சாதாரணமாக நினைப்பேன். கொச்சை எடுத்த வயலுங்க ஓட்டி பயலுங்க. அப்படி ஒரு தாய் வயிற்றுலேருந்து வந்தவன் இப்படி ஒரு குழந்தைய அணுகுணமாக சித்திரம் ஒன்றாலாமாடா முட்டாத்துக்கு வாயில் அசிங்கசிங்கமாக வந்துடும். சரி நான் வைக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்க. பேச்சு முடியல நான் பாட்டு பேசி விட்டுருவேன். என்ன சோசியல் மீடியாவில் விட்டு பேசக்கூடாது. ஒழுக்கம் செலுக்க வேணும் நம்மளுக்கு என்ன பேச்சுவார்த்தை. சரித்தே லைக் போடுங்க. அவங்களெல்லாம் நம்ம திருத்த முடியுமா? ஆகாசத்தில் வந்து கடவுள் இறங்கி வந்து அக்குனி குண்டத்தை அப்படியே அவன் மேலே இறக்குனாத்தேன் அவனை திருத்த முடியும். கடவுளே மேலேருந்து அதை வேடிக்கை வாக்குது. படைத்த கடவுளே அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அக்குனி குண்டத்தை அவன் மேலே அப்படி இறக்கேன் கடவுளே. அடாடாடாடாடா நல்ல மனுஷெல்லாம் சாகுறாங்க. கெட்ட முறை வாழ்கிறேன் என்னென்னு தெரியல. போங்க.